சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் மசில் பில்ட் பண்ணுறதுல இன்னைக்கு நாள் 17. இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க பைசப்ஸ் ஸ்கேல் 50 கிலோ வச்சு 8 ரெப் மஜாவாக போட்டிருப்பேன். இந்த அளவு சைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் நான் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் தான் கொண்டு வந்தேன். அண்ட் ஆல்சோ நீங்களும் ஜிம் ஜாயின் பண்ணுற ஆளாக இருந்துட்டு சப்ளிமெண்ட்ஸ்க்குலாம் காசு எடுத்துட்டு தான் ஜிம்முக்கு போவான்ட்டு எக்ஸ்கியூஸ் கொடுக்காம முதல்ல ஏதாவது ஒரு ஜிம்முக்கு கன்சிஸ்டண்டாக போங்க. சைமல்டேனியஸாக உங்கள் வீட்டில் இருக்க ஹோல் ஃபுட்ஸை வச்சு உங்கள் டயட்டை டிசைன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வேணும்னா டிஎம் பண்ணுங்க. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ரைட், இன்னைக்கு கதையில் நம்ம கிளைண்ட்ஸுக்கு ரெஸ்ட் டே. அதனால நல்லா தூங்கி காலைல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு மஜாவா ஒரு இஞ்சி டீ இறக்கிட்டு வெளியேட்டி பார்த்தா கிளைமேட் பயங்கரமா இருந்தான். அப்புறம் நம்ம ஹேர் கட் பண்ணிட்டு அகைன் வண்டியை பாட்டிட்டு ஜிம்முக்கு விட்டாச்சு. நீ நம்ம பல்பொடி வரமாட்டாரு, எப்படா வீடியோ எடுக்கலாம்னு யோசிச்சுன்னு இருக்கும் போது கரெக்டா வந்தாரு நம்ம பல்பொடி. நம்மால் கடைசியா ஸ்குவாட்ஸ் ட்ரெயின் பண்ணாரு. ட்ரெயின் பண்ணதுல முதுகு கால்லாம் லாக் ஆயிடுச்சான். சோ அதனால மொபிலிட்டி ஒர்க் அவுட் கேட்டு ஜிம்முக்கு வந்தாரு. அப்படியே நம்மளால நேக்கா வீடியோ எடுக்க சொல்லிட்டு பம்பை செக் பண்ணி பார்த்தா தீயா இருந்தான். அப்புறம் நம்ம ஒர்க் அவுட்லாம் முடிச்சு நம்ம கிளைண்ட்ஸுக்கு மொபிலிட்டி ட்ரெயின் பண்ண பிளட் ஃப்ளோக்காக நம்ம ஆள சைக்கிளிங் பண்ண சொன்னா டபுள்ஸ் வரியா ப்ரோன்னு கேட்டாரு. இல்ல ப்ரோ நீங்களே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு நம்ம ஆளு தீபிகா படுக்கணும் ஸ்டெப் போட்டாரு. அப்புறம் திரும்பி பம்ப் செக் பண்ணிட்டு நம்ம கிளைண்ட்டுக்கு டாட்டா சொல்லிட்டு அப்படியே புறத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தா செம்மையா பசிச்சான். அதனால 5 குதறி வச்ச முட்டையும் நம்ம வீட்டுல சுட்ட 2 சப்பாத்தியும் பக்கத்து வீட்டுல கொடுத்த சாம்பாரையும் கீழ் வீட்டுல கொடுத்த பீஃப் குழம்பையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு 1 ஹவர் வாக்கிங் போயிட்டு இன்னைக்கு ஒரு டேவை முடிச்சுக்கிறேன்.